ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது மே மாதத்தினுடைய பலன்களாகும். கன்னி ராசிக்கு மே மாத பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசியை 7 இருக்கக்கூடிய செவ்வாயும் சனியும் நேரடியாக பார்ப்பதினாலும் உங்கள் ராசிநாதன் ஆரம்பத்திலே 8லே உச்ச சூரியனுடன், அதாவது விரையாதிபதி சூரியனுடன் மறைந்திருக்கின்றார். அவர் உச்ச சூரியனுடன் சேர்ந்திருப்பதினால் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்திற்கு எந்த விதமான குறைபாடும் இருக்காது. அதே வேளையில் 14ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் 9லே வருவார். 9 கூடிய சுக்கிரன் 10லே வருவார். தர்ம கர்மாதி யோகம் உண்டாகும். இது மிகப்பெரிய உயர்ந்த யோகம். அதனால் தெய்வ கடாட்சம் பரிபூர்ணமாக 14ஆம் தேதிக்கு மேல் உங்களுடைய 1ஆம் வீட்டு பலன் பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும். அதே வேளையில் 11ஆம் தேதி வரை சனியும் செவ்வாயும் சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் சொந்த ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லாமல் பலவீனமான ஜாதகமாக இருந்தால் உடல்நலை பாதிக்கும். எதிரிகளால் தொல்லை, போட்டி, போராமை, வம்பு, வழக்கு, கடன் தொல்லை என்று எண்ணற்ற பிரச்சனைகள் வரும். தேவையில்லாமல் சங்கடங்களில் நீங்கள் மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். உங்கள் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் இதன் பார்வையினால் ஓரளவுக்கு விமர்சனங்களோடு நீங்கள் நிற்கப்படுவீர்கள். ஆனால் அதற்கு மாறாக 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய தர்ம கர்மாதி யோகத்தின் மூலமாக, அதாவது உங்களுடைய ராசிநாதனும் 9, 10 கூடிய சுக்கிரனும் பரிவர்த்தனையாகி, இந்த பரிவர்த்தனை 1, 2 பரிவர்த்தனையாக எடுத்துக்கொள்ள முடியாது, 9, 10 பரிவர்த்தனையாக எடுத்துக்கொள்ள முடியும். அந்த வகையில் மாத பிற்பகுதியில் மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் மதிப்பு மரியாதையும் செல்வ கடாட்சத்தையும் பூர்ணமாக நீங்கள் கட்டாயம் ஏதோ ஒரு வகையில் உங்கள் இந்த மாத பிற்பகுதியில் தழுவிக்கொள்ளும் என்பதை நீங்கள் நிச்சயமாக நம்பலாம். இந்த ராசிக்கு 2 கூடியவர் சுக்கிரன். அவர் ஆரம்பத்திலே 9லும் 14ஆம் தேதிக்கு பிறகு அவர் 10லே இருப்பார். அப்போது பரிவர்த்தனையாகும். தான் வீட்டிற்கு அவர் 9ல் இருக்கக்கூடிய காரணத்தினாலும் 10ல் இருக்கக்கூடிய குரு சுக்கிரனுடன் சேர்ந்து 2ஆம் வீட்டை பார்ப்பதனால் மிக பெரிய அளவிலே பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக மாத பிற்பகுதியில் உண்டாகும். அதே வேளையில் ஆரம்பத்திலே 14ஆம் தேதி வரை விரையாதிபதி சூரியனும் ராசிநாதனும் 2ஐ பார்ப்பதினால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், சுபவிரயங்கள் ஏற்படும். செவ்வாயும் 7லிருந்து 8ஆம் பார்வையாக 7லிருந்து 8ஆம் பார்வையாக பார்ப்பதினால் சொல்லில் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்திலும் குடும்ப விவகாரங்களிலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். எந்த காரணத்தை மட்டும் உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிடக்கூடாது. சூரியனுடைய பார்வை விட செவ்வாயினுடைய பார்வை உங்களுக்கு கூடுதலான தொல்லை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்க. அதே வேளையில் அந்த செவ்வாய் 11ஆம் தேதிக்கு பிறகு 8லே மறைந்து நேரடியாக 2ஆம் வீட்டை பார்ப்பார். என்னதான் குருவினுடைய பார்வை இருந்தாலும் செவ்வாயினுடைய பார்வையை பல வகையில் கெடுதலை செய்யும். அந்த கெடுதல் உங்கள் வாக்கின் மூலமாக நடக்கும் என்பதை மிக மிக கவனமாக கொள்ளுங்கள். யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதியும் அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு யாரையும் கோபதாபமாக பேசிவிட்டால் தேவையில்லாமல் தொந்தரவுகள் வரும். அதனால் உங்கள் மன அமைதியும் குடும்ப அமைதியும் கெடும். யாரையும் முழுமையாக நீங்கள் நம்பிவிடக்கூடாது என்பதை கவனத்தில் கொள்க. உங்களுடைய ராசிக்கு 3 கூடிய செவ்வாய் அவர் ஆரம்பத்தில் 7லே சனியுடன் சம்பந்தப்பட்டிருப்பதினால் உங்களுடைய தைரியமும் வீரியமும் சற்று கம்மியாக இருக்கும். இளைய சகோதரிடத்தில் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் வரும். எதிலும் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளை தடுக்க வேண்டும். 11ஆம் தேதி வரை என்பதை நினைவில் கொள்க. 11க்கு பிறகு அவர் சனியை விட்டு 8லே மறைவார். தான் வீட்டிற்கு அவர் 6லே மறைந்தாலும் ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் உங்கள் தைரியம் மேலோங்கும். இளைய சகோதரிகளிடத்தில் நிச்சயமாக பகை இருக்காது. ஏனென்றால் அவர் ஸ்தான பலத்தை அடைந்து விடுகிறார். 8 கூடியவர் 8லே இருப்பதினால் தான் வீட்டிற்கு அவர் மறைந்தாலும் இளையவர்கள் உள்ள கருத்து வேறுபாடெல்லாம் முற்றிலுமாக மாறிவிட்டு உங்களுடைய தைரியம் மூலமாக நீங்கள் பல காரியங்களை சாதிக்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு கட்டாயம் உண்டாகும் என்பதே உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 4 கூடியவர் குருபகவான் ஆகின்றார். அவர் 10லிருந்து 4ஆம் வீட்டை பார்க்கின்றார். 15ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரனுடன் சேர்ந்து 4ஆம் வீட்டை பார்ப்பதனால் 4ஆம் வீடு இங்கு பலம் அடைகின்றது. அதனால் வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் மூலமாக மிகப்பெரிய யோகம் உண்டாகும். பலர் புதிய குடியிருப்புகளுக்கும் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்கலாம். தாயினுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். பலர் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். பலர் இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். குறிப்பாக பெண்களுக்கு தாயின் வீட்டின் மூலமாக சொத்து சுகங்களோ அல்லது பணங்களோ நகைகளோ ஏதோ ஒரு வகையில் பெண்களுக்கு தாய் வீட்டு சீதனமாக பல வகையில் லாபங்களும் பொருட்களும் கிடைப்பதற்கு கூடுதலான வாய்ப்புகள் உண்டாகும். படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் சாதிப்பார்கள். உடல் நலத்திலும் மாத பிற்பகுதியின் பிறகு மிக பூரணமான ஆரோக்கியம் கட்டாயம் உண்டாகும். ராசிக்கு 5 கூடியவர் சனி பகவான். அவர் 7ல் இருக்கின்றார். 11ஆம் தேதி வரை செவ்வாயுடன் சம்பந்தப்பட்டிருப்பதினால் உங்கள் மனதில் ஏதோ ஒரு வகையில் இனம் புரியாத கவலைகள் இருக்கும். அது பிள்ளைகளை பற்றியோ அல்லது குடும்பத்தை பற்றியோ அல்லது சகோதர வகையில் நண்பர்களை பற்றியோ இருக்கும். அதன் மூலமாக ஒரு சில சங்கடங்களும் வீண் விரயங்களும் அல்லது வைத்திய செலவுகளும் கூட பிள்ளைகளோ அல்லது சகோதர வகையிலோ ஏற்படலாம்.
காரணம் பிள்ளைகள் வகையில் என்பது சொல்வதற்கு காரணம் அவர் 5 கூடையவர். சகோதரரை இந்த விஷயத்தில் நாம் இழுப்பதற்கு காரணம் சகோதரக்காரன் செவ்வாய் சம்பந்தப்பட்டிருப்பதால் இரண்டுமே நடக்கும். இதெல்லாம் 11ஆம் தேதி வரை. 11ஆம் தேதிக்கு பிறகு 7 இருக்கக்கூடிய செவ்வாய் 8க்கு மாறிவிட்டால் 5ஆம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் கட்டாயம் காத்திருக்கிறது. அதுவும் இது மே மாதத்தை பற்றி பேசுகின்றோம். மே மாதம் முடிஞ்சு அடுத்த மாதம் ஜூன் மாதம் குரு பகவான் உச்சமடைந்து அந்த சனியை பார்க்க போவதால் பிள்ளைகளை பற்றி மிகப்பெரிய சந்தோஷமான நிகழ்வுகளும் பெரிய உங்கள் மனதில் உள்ள கவலைகள்லாம் நீங்கி எல்லாம் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் மிக விரைவிலே வர இருக்கிறது கன்னி ராசிக்காரர்களுக்கு என்பதை நீங்கள் நினைவில் கொள்க. உங்களுடைய ராசிக்கு 6 கூடியவர் சனி பகவான். அவரே 7 சனியுடன் சம்பந்தப்பட்டு 6ல் இருக்கக்கூடிய ராகுவை 10ல் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்தனால் போட்டி பொறாமை வம்பு வழக்குகள் எல்லாம் உங்களை விட்டு விலகும். எதிரிகள் இருந்தாலும் நீங்கள் அவர்களை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். கடன் இருந்தால் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பணம் வருமானமோ அல்லது கடன்காரால் உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாத நிலைமைகள் உண்டாகும் என்பது ஆறுதலான விஷயங்களாகும். உங்களுடைய ராசிக்கு 7 கூடியவர் குரு. அவர் 10ல் இருக்கிறார். ஆரம்பத்தில் 7 சனி செவ்வாய் இருப்பதினால் குடும்ப விஷயத்திலும் சரி கணவன் மனைவி வகையிலும் சரி நீங்கள் நிதானமாகவும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் சண்டை சச்சரவு தேவையில்லாமல் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் உணர்ச்சி வசப்பட்டு யார் ஒருவர் சண்டையிட்டாலும் கோபம் இருந்தாலும் மற்றவர் அடங்கி போவதோ அல்லது அந்த இடத்தை விட்டு நீங்கள் விலகி போவதோ நன்மையை தரும். இல்லை என்றால் பிரச்சனை என்பதை நீங்கள் நினைவில் கொள்க. திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் இந்த 11ஆம் தேதி வரை கூடுமானளவுக்கு உங்களுடைய முயற்சிகள் உண்டான பலன் வராது. 11ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய தேடுகின்ற பெண்ணோ பிள்ளையோ அற்புதமான முறையில் அமையும். இதற்கிடையில் இந்த முயற்சிகள் நீங்கள் தள்ளி போடுவதும் நன்மையை தரும் என்பது நினைவில் கொள்க. ஆக 11ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் வீட்டு பலன்கள் ஏற்றமாகவும் மாற்றமாகவும் சுகமாகவும் மங்களகரமான அமையும் என்பது நினைவில் கொள்க. ராசிக்கு 8 கூடியவர் செவ்வாய். அவர் 7 இருக்கின்றார். 8ல் சூரியனும் புதனும் இருக்கின்றார்கள். புதனாதித்ய யோகம். 11ஆம் தேதிக்கு பிறகு 8 கூடியவர் 8லே வருவார். அதனால் தந்தையவர்களாலும் ஒரு சில சங்கடங்களும் வீண் விரைய செலவுகளும் வரலாம். வண்டி வாகனங்கள் செல்லும்போது ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும். உடல் விஷயத்திலும் சற்று உணவு விஷயத்திலும் கட்டுப்பாடு இருக்க வேண்டும். இரவு பயணங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. வண்டி வாகனம் செல்லும்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பது நினைவில் கொள்க. உங்களுடைய ராசிக்கு 9 கூடியவர் சுக்கிரன். அவர் ஆரம்பத்தில் 9லே இருக்கின்றார். 7ஆம் வீட்டு அதிபதி சனி பகவானுடைய பார்வை வாங்குகிறார். அது ஒரு வகையில் நன்மையை தரும். காரணம் அவர் சனி பார்வையாக இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 5 கூடியவர் 9ஆம் வீட்டுக்கு 9 10 கூடியவர் என்பதினாலும் 14ஆம் தேதிக்கு பிறகு 9 கூடியவரும் 10 கூடியவரும் பரிவர்த்தனையாக இருப்பதினால் குருவும் சம்பந்தப்படுவதனால் லட்சுமி கடாட்சம் பூர்ணமாக உங்களை தழுவிக்கொள்ளும். குறிப்பாக தந்தை உறவுகளாலும் மிகப்பெரிய நன்மைகளும் யோகங்களும் லாபங்களும் கட்டாயம் உண்டாகும். 15ஆம் தேதிக்கு பிறகு 8ல் இருக்கக்கூடிய சூரியனும் 9லே மாறுவார். அப்போது சனி பார்வை வரும். அதனால் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது என்பதை நீங்கள் நிச்சயமாக நம்பலாம். தர்ம கர்மாதியோகம் குரு சம்பந்தம் இருப்பதினால் ஒரு கனவுகள் ஆசைகள் திட்டங்கள் கட்டாயம் நிறைவேறும். தந்தையினுடைய வளர்ச்சி மிக பெரிய அளவிலே கை கொடுக்கும். ஏதோ ஒரு வகையில் பட்டமோ பேரோ புகழோ பண வசதியோ பதவி உயர்வோ உங்களை அரவணைத்துக் கொள்ளும். பல நாட்களாக நீங்கள் நினைத்திருந்த புனித யாத்திரைகளும் புனித நதியில் நீராடக்கூடிய பாக்கியமும் அல்லது தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அற்புதமாக இருக்கும். நீங்கள் சரியான முறையில் திட்டமிட்டு அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்தால் அதையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம். அதற்கு காலம் உங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 10 கூடியவர் புதன். அவர் ஆரம்பத்தில் 8லே இருக்கின்றார். 10லே குரு பகவான் இருக்கின்றார். 15ஆம் தேதிக்கு பிறகு 8லே இருக்கக்கூடியவர் 9லும் 9 கூடியவர் 10லே இருக்கின்றார். ஆக 9ஆம் வீட்டிற்கு சொன்னது போல் 10ஆம் வீட்டிற்கு தர்ம கர்மாதியோகம் இருப்பதினால் மாத பிற்பகுதியில் மிக பெரிய அளவு உங்களுடைய தொழில் வளர்ச்சி இருக்கும். பணியில் இருந்தாலும் பணியினுடைய பதவி உயர்வோ பண உயர்வோ இருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எல்லா வகையான சங்கடங்களும் போட்டிகளும் போராமைகளும் எடுத்த காரியங்களும் முயற்சி இல்லாமல் தங்கு தடையாக இருக்கும். சொந்த தொழில் செய்கின்றவர்களுக்கும் அந்த நிலைமைதான். பணியில் இருப்பவர்களுக்கும் மேலதிகாரி தொல்லை, சக ஊழியர்கள் தொல்லை, உங்கள் கீழே இருப்பவர்களும் உங்களுடைய பேச்சை மதிக்காமல் எதிர்த்து பேசுவது போன்ற விஷயங்களெல்லாம் நடக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் 14ஆம் தேதிக்கு பிறகு முற்றிலுமாக மாறிவிடும் என்பது நீங்கள் நினைவில் தாராளமாக கொள்ளலாம். 14ஆம் தேதிக்கு பிறகு எல்லா விதமான நல்ல விஷயங்களும் பூர்ணமாக நடக்கும். 10ஆம் வீடு வலிமையடைவதால் உங்கள் சொத்து சுகங்கள் வாங்குவதோ அல்லது இந்த சமுதாயத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை கௌரவம் பட்டம் பதவி பேர் புகழ் வருவதோ என்று எல்லா வகையான நன்மைகளும் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பது 10ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு தெளிவாக தெரிவிக்கின்றது. அது மாத பிற்பகுதியில் நடக்கும் என்பதும் நீங்கள் கவனத்தில் கொள்க. உங்களுடைய ராசிக்கு 11 கூடியவர் சந்திரன். அவர் ஆரம்பத்திலே 2லே இருந்து பௌர்ணமி யோகத்துடன் இருக்கின்றார். அவர் 4 கிரகம். 11ஆம் வீட்டு அதிபதி சந்திரனுக்கு எப்போது சுக்கிரன் குரு சம்பந்தம் கிடைக்கின்ற கோச்சார கிரகங்கள் கிடைக்கின்றதோ அந்த காலகட்டங்களெல்லாம் உங்களுக்கு தனவிருத்தி மூத்த சகோதரால் நன்மைகள் எண்ணங்கள் ஈடேறுவது என்று சகல விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு. அதே வேளையில் மூத்த சகோதரர்கள் இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சுபகாரியங்களும் காத்திருக்கிறது என்பதும் உண்மையாகும். இந்த ராசிக்கு 12 கூடியவர் சூரியன். 12லே ராகுகேது சம்பந்தத்தோடும் 12ஆம் வீட்டு அதிபதி 8லே இருப்பதினால் உடன் ராசிநாதன் புதன் இருப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் எல்லாம் சுபவரிய செலவுகளாக இருக்குமே தவிர வீண் வரிய செலவுகள் இருக்காது. அதே வேளையில் செவ்வாய் 11ஆம் தேதிக்கு பிறகு
சூரியனுடன் சம்பந்தப்படுவதனாலும் 15ஆம் தேதிக்கு பிறகு சனி பகவானுடைய பார்வை சூரியனுக்கும் கிடைப்பதனால் தந்தை வகையிலும் இளைய சகோதரருடைய வகையிலும் உங்களுக்கு சுபவீரியங்கள் காத்திருக்கிறது. அதாவது 12ஆம் வீட்டின் மூலமாக ஒரு சில சுபவீரியங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. வீண் வீரிய செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பதே 12ஆம் வீட்டு பலன் தெரிவிக்கின்ற விஷயங்களாகும். ஆக மாத பிற்பகுதியில் கன்னி ராசிக்காரர்களுக்கு தர்ம கர்மாதி யோகத்தின் மூலமாக மிகப்பெரிய வளர்ச்சி கட்டாயம் காத்திருக்கிறது என்பதே அடிப்படை விஷயமாகும். இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். முருகப்பெருமானையும் லட்சுமி நரசிம்மரையும் வணங்கினால் கைமேல் பலன் உண்டு. முடிந்தவர்கள் கந்தசஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்யலாம். அருகாமையிலுள்ள முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வரலாம். அருகாமையிலுள்ள லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வரலாம். சுந்தரகாண்டத்தை படிப்பதனால் கைமேல் பலன்கள் உண்டாகும். வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதே தெய்வ வழிபாட்டினை பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்கள் குரு பயிற்சி பலனை நாங்கள் விட்டிருக்கின்றோம். பார்க்காத நண்பர்கள் குரு பயிற்சி பலனை பார்த்து பயனடையுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யலாம். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.